மாதாஜி. எஸ் 174 மாதாஜி. 3 வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். ஆமா 3 தான் முடிச்சோம் மாதாஜி. ஓகே ஃபைன் ஃபைன் நோ இஷ்யூஸ். ஓம்காரம் எல்லாம் சொல்லல மாதாஜி. சொல்லல இன்னும். ஆமா புக்ல குறிக்கிறோம்ல நம்ம. ஸ்லோகம் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அங்க நானு இது போடுறதுக்காக கேட்டேன், லிங்க்ல ஸ்லோகம் போடணும் இல்லையா அப்படின்ட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. எஸ் 174 தான். தேங்க்யூ. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद. जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय जय श्री चैतन्य जय नित्यानंद. जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद. जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद. ஓகே, போன ஸ்லோகத்துல நாம என்ன படிச்சோம்? விவர்த்தவாதம் படிச்சோம் இல்லையா? பரிணாமவாதம்னா என்னன்னு படிச்சோம் இல்லையா? அடுத்து விவர்த்தவாதம் என்று என்னால் படிச்சோம் இல்லையா? சோ பரிணாமவாதம் என்பது என்ன? பகவானின் தோற்றத்தில் வேறுபட்டது மாதாஜி. பகவானுடைய அவருடைய ஆற்றலில் இருந்து வேறுபட்ட, அதாவது விரிவங்கங்கள் படைப்புகள் இல்லையா? அவருடைய ஆற்றலால வரக்கூடியது. அவரே இன்னொரு ரூபம் எடுத்துட்டு வர முடியும் இல்லையா? அது வேறு ஒரு ஆற்றல். சோ அதாவது நம்ம சுவாம்சா இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? வைபவம் பிரகாஷா இதெல்லாம் படிச்சிருக்கோம். வேறு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ அவருடைய ஆற்றலில் இருந்துதான். எக்ஸாம்பிள் கிருஷ்ணர்ல இருந்து பலராமர், அவருடைய அதாவது ஆன்மீக ஆற்றலை மட்டும் கொண்டு வந்திருப்பவர் இல்லையா? சோ அந்த ஆன்மீக ஆற்றலை மட்டுமே எடுத்துட்டு வந்திருக்கிறவர் பலராம். அவர்ல இருந்து தோன்றியதுதான் முதல் சதுர்வியூகம். அடுத்து கிருஷ்ணர்ல இருந்து விரிவங்கம் நாராயணன், நாராயணர் இருந்து இரண்டாவது சதுர்வியூகம். அதையும் நாம படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? அந்த இரண்டாம் சங்கர்ஷன்ல இருந்து தான் இங்க நாம என்ன படிக்கிறோம்? புருஷாவதாரங்கள் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த புருஷாவதாரங்கள்ல இரண்டாம் இருக்கக்கூடிய கர்ப்போதகசாய் விஷ்ணுல இருந்துதான் குண அவதாரங்கள் தோன்றுவதையும் படிச்சிருக்கோம் இல்லையா? இவ்வாறு இதெல்லாமே மேலும் பின்ன பகுதிகளா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் இது வெரி 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 மைன்யூட். ஓகே, சோ இப்படி இதெல்லாமே பரிமாணவாதம் என்று நம்ம சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா சித்தரிக்கிறார். ஆனா வெறுமனே ஆற்றல் மட்டும்தான் பகவான் என்று இல்லையா? தியரி ஆஃப் இல்யூஷன். விவர்த்தவாதம் என்றால் என்ன? மாயையில இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியதுதான் அவருடைய ரூபம் மாயை என்று எடுத்துக்கூடியவர் தான். வெறும் ஆற்றல் மட்டும்தான் வாதிக்கக்கூடியவங்க தான் அது விவர்த்தவாதம். அது தவறான வாதம் என்று சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா, திஸ் இஸ் வெரி வெரி கோர், அதாவது டாபிக் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இப்போ நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும் நீங்க. ஓகே, प्रणवहे महावाक्या ईश्वरे मूर्तिः प्रणवहैते सर्ववेदा जगदुत्पत्ति. हरे कृष्णा. इस प्रेम माताजी वासिंगो ट्रांसलेशन वासिंगो. தெய்வீக சப்தமானது ஓம்காரம் பரமபுருஷ பகவானின் சப்த ரூபமாகும். எல்லா வேத ஞானமும் இந்த பிரபஞ்ச தோற்றமும் முழுமுதற் கடவுளின் இந்த சப்த பிரதிநிதியிடமிருந்து உற்பத்தியாகின்றன. பொருளுரை: ஓம்காரம் என்பது பரமபுருஷ பகவானின் சப்த பிரதிநிதியாகும். அவரது திருநாமத்தின் இந்த வடிவம் தெய்வீக அதிர்வாக மகா வாக்கிய என்று ஏற்கப்படுகிறது. அதிலிருந்துதான் தற்காலிகமான ஜடத்தோற்றம் படைக்கப்பட்டுள்ளது. ஒருவன் பரமபுருஷ பகவானின் சப்த பிரதிநிதியிடம் ஓம்காரத்திடம் தஞ்சமடைந்தால் அவன் தனது உண்மையான அடையாளத்தை உணர முடியும். கட்டுண்ட வாழ்வில் இருந்தால் கூட பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. வண்டர்ஃபுல் 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 பர்பட் ஆக்சுவலி. ஓகே, ஓங்காரம் இஸ் ஈவன்
ஷைவேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஓம்காரத்தை மட்டும் தான் அவங்க வந்து கண்டிப்பா அந்த சப்தத்தை கொண்டுதான் அவங்க வந்து இல்லையா? ஏன் வைஷ்ணவர்களோட பாத்தீங்கன்னாக்கா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஸ்டார்ட் வித் ஓம். முதல்ல ஓம் எனக்கூடியது. நம்மளால எந்த மந்திரத்தையுமே சொல்லலைன்னாலும் ஓம்காரத்தை மட்டும் சொன்னா கூட போறோம்னு சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா ஓம் எனும் அந்த பிரணவ மந்திரமே, அந்த சப்தமே வந்து பகவானுடைய சொரூபம் அப்படிங்கறத வந்து நம்ம 7th சாப்டர் பகவத்கீதையிலுமே படிக்கிறோம். 9th சாப்டர்லயுமா, 9th இல்ல, விபூதி யோகத்துல படிக்கிறோம் இல்லையா? விபூதி யோகத்துல வருது. சோ ஓம் என்னக்கூடிய அந்த சப்தம் அநேகமான லிஸ்ட் வச்சிருப்பார். அதுல ஃபர்ஸ்ட் நீரினுடைய சுவை இல்லையா, அடுத்து வந்து ஓம்கார சப்தத்தினுடைய அந்த ரூபம் எல்லாமே நான் தான், அதுல இருந்து நீங்க உணரணும்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருப்பார். சோ அவ்வளவு கிளியர் கட்டா கம்யூனிகேஷன் வந்து பகவான் டைரக்டாவே சொல்லியிருக்காரு. இதை விட ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் வேற எதுவுமே கிடையாது. அதை பத்தி நாம படிக்கலாம் இருக்கும். தத் தத்வம் அசி ஜீவஹேது பிரதீக்ஷ்ய வாக்யா பிரணவ நாமானி தாரி கஹே மகா வாக்யா. எஸ் பத்மா மாதாஜி வாசி. தத்துவம் அசி, நீயும் அதே மெய்ப்பொருள் என்பது ஜீவன்களுக்கு அறிவூட்டுவதற்கான துணை வாக்கியமாகும். அதாவது 2ஆம் நிலை வாக்கியமாகும். ஆனால் முக்கிய வாக்கியம் ஓம்காரமே ஆயினும் சங்கராச்சாரியார் ஓம்காரத்தினை பொருட்படுத்தாமல் தத்துவம் அசி என்னும் சப்தத்தினை வலியுறுத்தியுள்ளார். பொருளுரை: பகவானுடைய திருநாமத்தின் தெய்வீக சப்த அவதாரமான பிரணவ மந்திரத்தினை வேத சாஸ்திரங்களின் முக்கிய சப்தமாக ஏற்க மறுப்பவர்கள் தத்துவம் அசி என்பதை முக்கிய சப்தமாக ஏற்கின்றனர். உயிர்வாழிகள் மற்றும் பிரபஞ்ச படைப்புடன் பரமபுருஷ பகவானுக்கு இருக்கும் உறவு குறித்து ஒரு மாயையான விளக்கத்தினை வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உருவாக்குவதற்கு சங்கராச்சாரியார் முயன்றார். தத்துவம் அசி என்னும் வாக்கியம் உடலை ஆத்மாவாக தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று ஜீவன்களுக்கு வழங்கப்படும் எச்சரிக்கையாகும். எனவே தத்துவம் அசி குறிப்பாக கட்டுண்ட ஆத்மாவிற்கு உரியதாகும். ஓம்காரம் அல்லது ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை உச்சரிப்பது முக்தி பெற்ற ஆத்மாவிற்கு உரியதாகும். அசிமுக்த குலைர் உபஸ்யமானாம், பகவானின் திருநாமம் முக்தி பெற்ற ஆத்மாக்களால் உச்சரிக்கப்படுவதாக ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறியுள்ளார். நாமாஷ்டகம் 1. அது போலவே பரீட்சித் மகாராஜா கூறுகிறார், நிவிருத்த தர்ஷர் உபகி யமானாத். ஸ்ரீமத் பாகவதம் 10.1.4 தங்களது பௌதீக ஆசைகளை முழுமையாக திருப்திப்படுத்திய நபர்களால் அல்லது தெய்வீக தளத்தில் நிலை பெற்று பௌதீக ஆசைகள் ஏதுமில்லாத நபர்களால் பகவானின் திருநாமத்தை உச்சரிக்க முடியும். பௌதீக களங்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டவரால் பகவானின் திருநாமத்தை உச்சரிக்க முடியும். அந்யாபிலாஷித்த லாஷித்த சூன்யம் ஞான கர்மாத் எனாவிருத்தம். துணைநிலை சப்தத்தினை தத்துவம் அசி மிக முக்கிய வேத சப்தமாக ஏற்றதன் மூலமாக சங்கராச்சாரியார் தலை சிறந்த வேத மந்திரத்தின் அதாவது ஓம்காரத்தின் மதிப்பினை மறைமுகமாக குறைத்துள்ளார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெரி நைஸ்லி டோல்ட். நைஸ். ஹே மாதா கல்பிதா பாஷே சாதா தோஷா தீனா பட்டாச்சாரிய பூர்வ பக்ஷா ஆபராகாரிலா. எஸ் வினிதா கேசவி மாதாஜி வாசிமா. டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. வினிதா கேசவி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சாரிங்க மாதாஜி, அன்மியூட் ஆகல, இதாயிடுச்சுங்க மாதாஜி. மாதாஜி இவ்வாறாக சங்கராச்சாரியரின் சரீரக பாஷ்யத்தினை கற்பனையானது என்று குற்றம் சாட்டிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதில் நூற்றுக்கணக்கான பிழைகளை சுட்டி காட்டினார். சர்வபௌம பட்டாச்சாரியரும் சங்கராச்சாரியரை பாதுகாக்கும் பொருட்டு எல்லையற்ற எதிர்வாதங்களை முன்வைத்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் கூட வாசிச்சுங்க. விதந்தாச்சலா நிகிரஹாதி அநேக உத்ஹைலா சபா கந்தி பரபு நிஜ மத சேதஸ்தபிலா. பட்டாச்சாரியார் பலதரப்பட்ட விதண்டாவாதங்களையும் போலியான தர்க்கங்களையும் முன்வைத்து தமது எதிராளியை தோற்கடிக்க பல விதங்களில் முயன்றார்.
இருப்பினும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவ்வெல்லா வாதங்களையும் தோற்கடித்து தமது கருத்தினை நிலைநாட்டினார். பொருளுரை: வாதிடுபவர் முக்கியமான கருத்தை தொடாமலும் தமது கருத்தினை நிலைநாட்டாமலும் வெறுமனே எதிர்த்தரப்பு வாதத்தினை முறியடிப்பதற்காக மட்டும் முயற்சி செய்வதை விதண்டா என்னும் சொல் குறிப்பிடுகின்றது. நேரடியான பொருளை தீண்டாமல் தவறான வியாக்கியானத்தின் மூலமாக கவனத்தை திசை திருப்ப முயல்பவர் சல எனப்படும் வாதத்தில் ஈடுபடுகிறார். எதிர்த்தரப்பு வாதங்களை முறியடிப்பதற்கு எப்போதும் முயல்வது நிகிரக என்னும் சொல்லின் பொருளாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புஷ்பா மாதாஜி நீங்க வாசிக்கணுமா? கையை வச்சிருக்கீங்க. பகவான் சம்பந்த பக்தி அபேதேயா பிரேம பிரயோஜன வேதே தீனா வஸ்து காயா. இந்த டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் தான் கொடுப்பேன். ஓகே, பிகாஸ் டைம் ஆயிடும். நம்ம 3 ஸ்லோகத்தை. எஸ் புஷ்பா மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தொடர்ந்தார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே எல்லா உறவுகளின் மையம். அவருடன் பக்தி தொண்டில் செயல்படுவதே உண்மையான தொழில். பிரேமையை அடைவதே வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோள். இந்த 3 விஷயங்கள் வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளன. பொருளுரை: பகவத்கீதையில் 15.15 பகவான் கிருஷ்ணர் இக்கூற்றினை உறுதிப்படுத்துகிறார். வேதைச்ச சர்வை அகமேவ வேதியோ. வேதங்களை படிப்பதன் உண்மையான நோக்கம் பரமபுருஷரின் பக்தனாக ஆவது எவ்வாறு என்பதை அறிவதே. பகவானே அறிவுறுத்துகிறார். மன்மனா பவமத் பக்தோ மத்யாதி மாம் நமஸ்குரு. பகவத்கீதை 9.34. எனவே வேதங்களை கற்ற பின்னர் ஒருவன் எப்போது முழுமுதற் கடவுளை நினைத்து மன்மனா அவருடைய பக்தனாகி அவரை வழிபட்டு எப்போதும் அவரை நமஸ்கரித்து பக்தி தொண்டினை நிறைவேற்ற வேண்டும். இது விஷ்ணு ஆராதனை என்று அறியப்படுகிறது. இதுவே எல்லா மனிதர்களுக்கும் மிக உயர்ந்த தொழிலாகும். இது வர்ணாசிரம தர்ம அமைப்பில் முறையாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த அமைப்பானது சமுதாயத்தினை பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தார், சன்னியாசி என்றும் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்றும் பிரிக்கின்றது. இதுவே வேத நாகரிகத்தின் முழு அமைப்பாகும். இருப்பினும் இந்த அமைப்பினை தற்போதைய யுகத்தில் நிலைநாட்டுவது மிகவும் கடினம். எனவே வர்ணாசிரம தர்மம் என்னும் வேத வழிமுறையினை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டாம் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்துகிறார். மாறாக நாம் நேரடியாக ஹரே கிருஷ்ண மந்திர உச்சாரணத்தை ஏற்று தூய பக்தரிடமிருந்து பரமபுருஷ பகவானை பற்றி கேட்க வேண்டும். இதுவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறை. இதுவே வேதங்களை கற்பதன் நோக்கமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆராதனைகளிலே விஷ்ணு ஆராதனை தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்று சொல்ல யார் பாடுறது, அதாவது சொல்றது பார்வதி தாயார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆராதனாம் சர்வேஷாம் பத்ம புராணத்துல ரெஃபரன்ஸ் வருது. இதுல ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பராதரம் தேவி ததையானாம் சமாச்சரணம். இல்லையா? ஆராதனைகளிலே விஷ்ணு ஆராதனை தான் பெருசு. ஸோ அது யார் பாடுறது? பார்வதி தாயார் சொல்றாங்க. ஆக்சுவலி ஆஃப் ஆல் வர்ஷிப்ஸ் worship of Lord Vishnu is the best and better than the worship of Lord Vishnu is the worship of his devotee Vaishnava. இல்லையா? சோ அதை விட அவருடைய பக்தரை நாம வணங்குறது. அதனால்தான் கருணை யாருக்கு? பகவான் கருணை உள்ளம் தான். அவருடைய கருணைக்கு எல்லை கிடையாது. ஆனா எல்லாரிடத்திலுமே அவர் கருணை கொள்பவர். ஆனா நாம ஒரு குருவிடத்துல பணியும் பொழுது குரு நம்மள லிஃப்ட் பண்ணி ஒரு நல்ல மார்க்கத்துல எடுத்துட்டு போற வரைக்கும் அவருடைய பொறுப்பு. குருவுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு இல்லையா? அதனால இமீடியட் நமக்கு பாதையை காட்டுபவர் யார்? பகவானுடைய அதாவது ரூபத்தை நம்ம குருவின் இதுல இருந்து பார்க்கலாம். சோ அந்த கருணையை அவர் மூலியமா நம்ம பெறுவோம். சோ நிறைய பெனிடிக்ஷன்ஸ் இல்லையா? சம்சார தாவாவே அதுதான் இல்லையா? சோ இந்த காட்டுத்தீ போன்று இருக்கக்கூடிய இந்த பௌதீக இதுல நம்ம சிக்கின்னு இருக்கோம். அதுல இருந்து நம்மள கரை சேர்ப்பவர்கள் யாருன்னாக்கா குருவினுடைய கருணைகள். ஏன்னா அவர் தான் நிறைய கருணை வாங்கி வச்சிருக்காரு பகவான் இல்லையா? சோ நம்ம சம்சாரதாவா நலலித லோகா பிரணய காருண்ய கணகணாத்வம் இல்லையா?
கணகணாத்வம் அப்படின்ட்டு பாடியிருக்காங்க இல்லையா. சோ நிறைய கருணை வச்சிருக்கிறவர் யாரு? குருதான். ஆராதனைகள்ல விஷ்ணு ஆராதனை பெருசு. அதை விட இன்னும் பெரிய ஆராதனை எதுன்னா, அதாவது பகவானுடைய பக்தர்களுடைய ஆராதனை. அதனால்தான் நீங்க எந்த சம்பிரதாயம் எடுத்தாலுமே அடியனுக்கு அடியன், தாசனுக்கு தாசன், தாசனுக்கு தாசன். நம்ம சம்பிரதாயத்துல தாசானு தாசான்னு வந்து சைத்தன்ய சரிதாமத்திலே வருது இந்த ஸ்லோகம். சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றார். ஓகே. சோ அடியனுக்கு அடியன் ஸ்ரீ வைஷ்ணவத்துல இந்த 4 சம்பிரதாயங்கள்ல வந்து மெயின் கோட்பாடே பகவான், அவருடைய அடியார், அவருடைய அடியார், அவருடைய அடியார், அப்படிதான் எடுத்துட்டு போறது. சோ அவங்களுடைய கருணை இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த பக்தி பாதையில முன்னுக்கு போக முடியும். இந்த டிரான்சென்டல் நாலேஜ், அதாவது டிரான்சென்டல் வைப்ரேஷன் இல்லையா, தெய்வீக அதிர்வு, அந்த ஓம்கார சப்தத்துல இருந்து வரக்கூடிய அந்த ரூபம் யார் என்று நம்ம ஆல்ரெடி விபூதி யோகத்திலையும் படிச்சிருக்கோம் இல்லையா. மேலும் வந்து ஐ திங்க் 7th or 8th சாப்டர்ல வருது. ஸோ அந்த நீரின் சுவை இல்லையா, அதுக்கப்புறம் சூரியனில் இருக்கக்கூடிய பிரகாசம், சூரியன், இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கார் பகவான். All Vedic knowledge and this cosmic manifestation are produced from the sound represent. முதல்ல வந்த ஒரே ஒரு சப்தம் எதுன்னா ஓங்காரம் தான். ஈவன் அத்வைதிகள் கூட ஓங்கார சப்தம் மட்டும்தான் அவங்க உச்சரிப்பாங்க. ஆனா அந்த ஓங்கார சப்தத்தினுடைய மூல இது என்னன்றத வந்து சைத்தன்ய மகாபிரபு இங்க சொல்லும் பொழுதுதான் நமக்கு அதை நன்னா, இது வரைக்கும் நம்ம பகவானுடைய சொரூபம் அந்த ஓம்கார சப்தத்திலும் இருக்கின்றது என்று நாம பகவத்கீதையில ஸ்வயம் பகவான் சொல்ல நாம கேட்டிருக்கோம். ஆனா இங்க சைத்தன்ய மகாபிரபு இல்லையா, பகவானுடைய ரூபத்தை கொண்டிருப்பவர், ஆனால் பக்தன் என்ற ரூபத்தில் வந்திருக்கிறதா அவர் சொல்லுவார் இல்லையா, ஒரு டிவோட்டியா. சோ ஒரு டிவோட்டி கிட்ட இருந்து நாம அதிகமான, ஏன்னா அவர் உண்மையை உணர்ந்து நமக்கு கனெக்டிவிட்டி எங்க டிவோட்டி மூலியமா தான். டைரக்ட் கனெக்ஷன் வந்து நமக்கு உணரக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. டைரக்ட் கனெக்ஷன் எப்பவுமே உண்டு, ஆனா அதை நாம மறந்து இருப்போம். இன்னைக்கு ரொம்ப அழகா பிரேம மாதாஜி சொன்னாங்க, அதாவது ஒரு மைன்யூட் இன்அட்டென்டிவ்னஸ் தான் நம்ம வந்து இறைவனையே மறந்து விடுகின்றோம் இல்லையா. அஜாமிலனுடைய எக்ஸாம்பிளும் கொடுத்தாங்க. அஜாமிலன் அவரோட தாய் தந்தைக்கு வந்து, அதாவது பூஜை புனஸ்காரங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே, இறைவனுடைய தொண்டுக்கு எல்லாமே அவன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஒரு தவறான ஒரு பிம்பத்தை பார்த்ததுனால என்னாச்சு, பிம்பம் என்று சொல்றத செயலை அவன் நோக்கியதால், அவர் கண்கள் ஈர்க்கப்பட்டதால அந்த சேவையே அவனால ஒரு க்ஷணம் இல்லையா, ஒரே ஒரு மைன்யூட் டைம் நம்ம வந்து நம்முடைய புலன்களை நாம வந்து தவறான இடத்துக்கு எடுத்துட்டு போனா நாம கண்டிப்பா தவறி விழுந்துட்டுவோம். there is no guarantee இல்லையா, உத்தரவாதம் என்பது கிடையாது. எப்பவுமே நாம் இதே நிலையில தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் நம்ம மனசையும் புத்தியையும் எப்பொழுதுமே இறைவனில் ஆழ்த்தி கொண்டிருந்தால் ஒழிய நாம் அதே நிலையில் இருப்போம் என்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓம்காரா is the representation of the supreme personality in sound. This form of his holy name is accepted as the transcendental மகா வாக்கியமாக இது எடுத்து இருக்கிறதுலே பெரிய வாக்கியம் எதுனா ஓம்காரம். So by virtue of which a temporary material manifestation, அங்கிருந்துதான் வந்து இந்த பௌதீக இயற்கையே வந்து படைக்கப்பட்டிருக்கிறது என்று ரொம்ப அழகா எடுத்துரைக்கப்படுகிறது. If one takes shelter of the sound representation, so யார் ஒருவர் ஓங்கார சப்தத்தினுடைய அந்த நிழல்ல வந்து தஞ்சம் அடைகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய பாதங்களில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். சோ அவர் ஆள வந்து தன்னுடைய உண்மையான நிலையை வந்து உணர்றதுக்கான அந்த பாக்கியம் கிடைக்கும். மேலும் அவ்வாறு உணரும் பொழுது அந்த சம்பந்தத்தை உணர்கிறார்கள். சம்பந்தத்தை உணர்ந்தால் அந்த அபிதையா செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை அவர்கள் அறிவார்கள். அந்த செயலினால் அவர்கள் அடையக்கூடிய பலன் எது, அதுதான் பிரயோஜனம். அததான் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல இருப்பாங்க. இந்த சப்சிடரி அதாவது வைப்ரேஷன், ஆனா இதை விடுத்துட்டு தத்வம் அசி இல்லையா, தத் என்றால் நித்தியம் இல்லையா, எப்பொழுதுமே முக்காலத்திலுமே மாற்றமற்றது ஒன்றுதான் தத் இல்லையா. துவம் அதாவது நான் இல்லையா, துவம் என்றால் நாம இல்லையா, மாம் அதாவது அகம் என்றால் பகவான் சொன்னா, பகவான் சொன்னார்னா அகம் அவர். இப்ப நாமே அகம் சொன்னாக்கா அது நாம தான், நம்மளே குறிக்கும். அதே தொம்னா நாம. ஓகே, துவம் அசி அது போன்று, அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதே போன்று அந்த ஓம்கார சப்தத்துல இருக்கக்கூடிய பகவானுடைய அம்சத்தை போன்று நாம இந்த ஜீவன்கள் என்று இந்த இடத்துல எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. சோ இஸ் மென்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த லிவிங் என்டிட்டி. ஆனா அந்த முதன்மையான அந்த வைப்ரேஷன்ல இருந்து வந்தவங்க தான் நாம இல்லையா, அப்படின்னா பகவானுடைய அவருடைய பின்ன பகுதிகள் நாம அப்படிங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும்.
ஆனா முக்கியத்துவத்தை வந்து விட்டுட்டார். த பிரின்சிபல் வைப்ரேஷன் ஆஃப் ஓம்காரா, நாட் கேரிங் ஃபார் த ஓம்காரா. சங்கராச்சாரியா ஸ்ட்ரெஸ் த வைப்ரேஷன் ஆஃப், அவர் வந்து வெறுமனே தத்துவமசி மட்டும் தான் சொல்லியிருக்காரு, ஆனா ஓம்காரத்தை பத்தி சொல்றாரு. அதனுடைய உண்மையான நிலையை பற்றி அவர் எடுத்துரைக்கல என்று சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துல வாக்குவாதம் சமவாதம் பண்ணும் பொழுது எடுத்துரைக்கிறார். தத்துவமசி accepted as the primary vibration, அதான் முதன்மையா சொல்றார். One who does not accept pranava, இல்லையா, pranava தான் ஓங்கார பிரணவம், the transcendental sound incarnation, இல்லையா, தெய்வீகமான சப்த வடிவமா இருக்கக்கூடிய பகவான். சோ அது as the chief principle of the Vedic literature, இல்லையா, வேத சாஸ்திரத்துல வந்து முதன்மையாக கருதப்படுகிறது. ஆனா அதே மாயாஜால வார்த்தைகளால வந்து இல்லூஷரி, அதாவது அவருடைய உணர்தல் வந்து அவ்வாறு எடுத்து சென்று அவர் எடுத்துரைக்கிறார். லிவிங் என்டிட்டிஸ் அண்ட் காஸ்மிக் மேனர். தத்வம் அசி இஸ் எ வார்னிங் டு த லிவிங் என்டிட்டி, இல்லையா. தத்து துவம் அசி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போன்று இறைவனுக்கு இருக்கக்கூடிய என்ன தன்மையோ அந்த தன்மைதான் இந்த ஜீவனுக்கும் உள்ளது அப்படிங்கிறத வந்து உணரும் பொழுது இந்த ஜீவன் வந்து உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை உணரக்கூடிய அந்த தன்மையை வந்து ஏற்படுத்திக்கணும். இல்லை என்றா இந்த ஜீவனை வந்து அவன் என்ன நிலையில இருந்து உணர்வான்? உடல் ரீதியான நிலையில இருந்து தான் உணர்வான். அங்கே மிக பெரிய தவறு. தத்துவமசி, நானும் வந்து அதாவது கடவுள், இல்லையா, நானும் வந்து இறைவனை போன்ற தன்மை கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்த நிலையில இறைவனை போல தன்மை கொண்டவர் என்பதை நாம உணர்த்தணும். எனக்கு சங்கராச்சாரியார் என்ன எடுத்துரைச்சார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா இங்கே மகாபிரபு வந்து எடுத்துரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வியாக்கியானங்கள்ல இருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மையான நிலையை வந்து உணர்றதுக்கான அந்த வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்கலன்றதுதான் வந்து இந்த அந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் என்னன்றதை வந்து இந்த இடத்த கொடுக்கல அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து மேற்கோள் காட்டுகிறார். therefore தத்வமசி is specially meant for the conditioned soul, இல்லையா. தத்வமசி என்பது யூ ஆர் த சேம் மீன்ஸ் இறைவனுக்கு ஒத்த இயல்புகளை கொண்டது எது? இந்த ஜீவாத்மா மட்டும்தான், உடல் கிடையாது. ஓகே. மேலும் சாண்டிங் ஓம்காரம், சில பேர் எந்த மந்திரமே சொல்ல தெரியலன்னா ஓம்காரத்தை சொல்லணும். எதுவுமே வாயில சில பேருக்கு நுழையாது. சோ நம்ம வாயில கூட இந்த திருமந்திரத்தை ஓம்கார இந்த என்னது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் எல்லார் வாயிலுமே வந்து ஸ்பஷ்டமாகவும் எந்த தவறு இல்லாமலுமே வந்து வரும்ன்றதுக்கான கேரண்டி கிடையாது. இட் இஸ் ஆல். சோ நமக்கு எதுவுமே முடியலையா, ஓங்காரத்தைவாது சொல்லணும். அப்ப இறைவனை எண்ணி சொல்லும் பொழுது அவரை உணர்வதற்கான அந்த மார்க்கம் நமக்கு கிடைக்கிறது. சோ ரூப கோஸ்வாமி என்ன சொல்ற, ஹை முக்தா குலை உபாசியமான, அதாவது நாமஷ்டகத்துல 1வது இதுவா சொல்றாரு. அதாவது the holy name of the Lord is chanted by the liberated soul. கட்டுண்ட நிலையில் இல்லாம விடுதலை அடைந்த ஆத்மாக்களால எடுத்துரைக்க சொல்லப்படுவதுதான் வந்து பகவானுடைய திருநாமங்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்காக நாம் எல்லாரும் விடுதலை அடைந்த ஆத்மாக்கள் என்ற நிலையில நீங்க அர்த்தம் பண்ணிக்காதீங்கோ. we are all still striving. ஏன்னா பாதை இன்னும் போயிட்டே இருக்கு. ஆனா அத வந்து கிளியரா தவறு இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வரும் பொழுது அவங்க கண்டிப்பா முக்திக்கான அந்த மார்க்கத்தை அடைஞ்சிருப்பாங்க. நாம் இன்னும் தவறு இழைத்து கொண்டுதான் இருக்கோம். we are in the process. ஓகே. பரிஷித் மகாராஜ் சொல்றார், நிவர்த்த தரசை உபகியமனாத் அப்படின்னா பாகவதத்துல பின்னாடி படிப்போம் நம்ம. The holy name of the Lord can be chanted by those who are fully satisfied. ஒண்ணு வந்து பௌதிகத்துல நல்ல திருப்திகரமா இருக்கிறவங்க, இல்லைன்னாக்கா ஆன்மீகத்துல கிளைத்திருப்பவர்கள். இவங்க 2 பேரால மட்டும்தான் நிவர்த்தி மார்க்கம், இல்லையா. சோ நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களால வந்து பகவானுடைய புனித நாமங்களை வந்து அதாவது அவங்களால வந்து சொல்ல முடியும். அதாவது வித்தவுட் ஃபுல்லி சிச்சுவேட்டட் அந்த டிரான்ஸ்டன்ட் படம் டிவாய்ட் ஆஃப் மெட்டீரியல் டிசையர்ஸ். சோ இத வந்து யாரால வந்து நல்லா சொல்ல முடியும்னா, ஒண்ணு ஆல்ரெடி நல்ல வெல்த்தியா இருக்கிறவங்க, இல்லையா. மேலும் இருக்கதை கொண்டு திருப்தி கொண்டு இதுவே போரும் நினைக்கக்கூடிய அந்த பௌதிகம், எஸ் நான் நிறைய பெற்று விட்டேன் அப்படிங்கிற, எஸ் ஐ ரீச் த ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு அந்த மனப்பக்குவத்தை வந்து நினைக்கிறாங்க பாருங்க, போதும் என்ற மனசு. அந்த இதுல இருக்கிறவங்களால பகவானுடைய புனித நாமங்களை சொல்ல முடியும். இது 100% நம்ம வந்து வாழ்க்கை நம்ம வீட்லயே நம்ம இதை பார்க்கலாம், இல்லையா. நம்ம வீட்டுல வந்து நாம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எந்த நிலையா இருந்தாலும் பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம திருப்தி கொள்கின்றோம். அதனால நம்ம ஏதாவது இடத்துல தவறு பண்ணா கூட அந்த புனித நாமங்களை சொல்வதற்கான பிராப்தத்தை பகவான் கொடுத்திருக்கார். குரு பரம்பரானுடைய அனுகிரகத்தால அது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம வீட்லயே வந்து எல்லாருமே நம்ம ஹரிநாமத்தை சொல்றது கிடையாது, இல்லையா. சோ அப்போ அவங்க இன்னும் ஏதோ they are having some desires in the material.
இல்லையா? பௌதீகத்துல இன்னும் அடையணும்ன்ற அந்த உந்துதல் இருக்கும் அவங்களுக்கு. அதனாலதான் அவங்களால அது சொல்ல முடியாது. அது ஒண்ணு. எல்லாத்தையும் இருந்து விடுதலை பெற்ற ஆத்மாக்களாலதான் பகவானுடைய திருநாமங்கள். 2 விதமான நபர்கள் என்பதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். So name of the Lord can be chanted by one who is completely free from the material contamination. இல்லையா? மேலும் யாரால இது சொல்ல முடியும்? இன்னொரு இது என்னக்கா, ஃப்ரீ ஃப்ரம் தி மெட்டீரியல் கண்டாமினேஷன், அந்யாபிலாஷித சூன்யம். இல்லையா? சோ ஞான கர்மாதி அனாவிருத்தம். கர்ம ஞான பாதைகள்ல வரக்கூடிய ஆசைகள் இல்லையா, அந்த ஆசைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு அந்த நிலையை தாண்டின ஒரு நபரால இல்லையா, சூன்யம் அப்படின்னா ஜீரோ, நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையா, கர்ம ஞான பாதைகள்ல வரக்கூடியது, யோகத்துல வரக்கூடிய இந்த 3 நிலைகள்ல வரதுல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கக்கூடியவங்களாலதான் வந்து பகவானுடைய புனித நாமங்களை வந்து எவ்வாறு சொல்லணுமோ அவ்வாறு சொல்ல முடியும். அதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சங்கராச்சாரியார் இன்டைரக்ட்லி மினிமைஸ் த வேல்யூ ஆஃப் த வேதிக் ஓங்காரத்தை முடிச்சுட்டு அவர் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து இன்டைரக்டா தான் சொல்லியிருக்கிறார். நீங்க நிறைய இடங்கள் இங்க யூ கேன் கோ நான் குரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல உண்டு. ஓங்காரத்தை தான் அவங்க மெயினாவே வந்து சொல்லுவாங்க, ஓங்காரம் பிரணவ மந்திரம். ஆனா ஒன்று, நாம அந்த குரு சொல்லக்கூடியத ஏத்துக்க கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம், அது ஒண்ணு. 2வது, அந்த ஓம்காரத்தினுடைய உண்மையான மீனிங்க வந்து இது வரைக்கும் யாரும் சொன்னதை நான் கேட்டது கூட கிடையாது. நிறைய குருகள் இருக்காங்க இல்லையா, அந்த சப்தத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து சொன்னது கிடையவே கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம பகவத்கீதையில வந்து ஓம்காரத்தினுடைய சப்தத்தினுடைய ரூபம் வந்து பகவான் என்று பகவானே சொல்லிட்டார் இல்லையா. அவரை உணர்வதற்காகத்தான் அந்த நாம ஜப அந்த ஓம்காரத்தையும் நாம சொல்லணும். அவ்வாறு மனசுல இறைவனை எண்ணிக்கொண்டு நாம முழுமுதற் கடவுளை எண்ணிக்கொண்டு நாம் சொல்லும் பொழுது அவரை உணர்வதற்கான மார்க்கம் கிடைக்கும். சோ அந்த ஒரு தத்துவத்தை வந்து ஈவன் சங்கராச்சாரியார் கூட வந்து இன்டைரக்டா தான் சொல்லியிருக்காரு, டைரக்டா சொல்லலன்னு சொல்லிட்டார் இங்க இந்த வியாக்கியானத்துல. ஏன்னா அவர் தத்துவமசிக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கார் அப்படின்ட்டு. சோ அதனால இந்த இடத்துல சங்கராச்சாரியாருக்கும் சர்வமம் பட்டாச்சாரியம் இடையில வந்து சர்வமம் பட்டாச்சாரியம் என்ன பண்றார், அவருடைய கொள்கை வந்து அத்வைதம், அதை புடிச்சுட்டு இருக்கார் விடாப்படியா. எப்படி ஒரு பௌதீகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து தான் நினைக்கிறது தான் ரைட். ஒரு வயது வந்த குழந்தை, ஒரு 20, 22 காலேஜ் படிக்கிற குழந்தை எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கும் வாழ்க்கையினுடைய எதிர்நிலை. தாயால் புரிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு கண்டிப்பாக புரிந்திருக்காது. ஆனா அந்த குழந்தை வந்து தான் எண்ணினதுதான் ரைட், இப்படி போறதுதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விடாபிடியா புடிச்சுட்டு இருக்கும் இல்லையா. தாய் எவ்வளவு எடுத்துரைச்சாலுமே கேட்காது. அந்த மாதிரி கோணத்துல பேசுறதுதான் விதண்டவாதம் என்று நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆன்மீகத்திலுமே இந்த வார்த்தைகள் இப்போ இந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு சர்வமம் பட்டாச்சாரியம் அதை டிஃபெண்ட் பண்ற மாதிரி அவர் என்ன உணர்ந்தாரோ அது சொல்வார். அதற்கும் வந்து நம்ம மகாபிரபு வந்து விளக்கத்தை கொடுப்பார். இதுதான் வந்து போயிட்டே இருக்கு. சோ சைத்தன்ய மகாபிரபு கிரிட்டிசைஸ் இல்லையா சாரீரிக பாஷ்யத்தை வந்து, ஏன்னா தத்துவமசியத்தான் சாரீரிக பாஷ்யம் என்பது எதை குறிக்கிறது, தத்துவமசியை பற்றி சொல்றதுதான் இல்லையா. யூ ஆர் த சேம், இறைவனை போன்று. அதனால்தான் கடைசியில என்னாச்சு, அவர் நம்ம ஜீவாத்மக்கள் இறைவன் என்று அவர் சொல்லல, சங்கராச்சாரியார் சொல்லல, இறைவனை போன்று இறைவனை போன்று அந்த நிலையை அடைந்திருக்கோம், பிரம்ம நிலை அடைந்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரை பின்பற்றினவர்கள் வந்து அந்த நிலை அடைந்தோடனே நானும் கடவுள், சித்திகளை பெற்று நானும் வந்து கடவுள், அந்த நிலைக்கு வந்து விட்டாங்க. சோ அப்போ இறைவனும் நாம என்றைக்கும் ஒன்று ஆக முடியாது. ஏன்னா அவருடைய ஆற்றலை நம்மளால மெஷர் பண்ண முடியாது இல்லையா, அளக்க முடியாது. நாம வெறுமனே வந்து ஒரு ஜீவாத்மா. உண்மையிலேயே நாம தனித்து இயங்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது இல்லையா. we are always dependent on the supreme. அப்படி இருக்கும் பட்சத்துல நாம இறைவனும் ஒன்று என்று எவ்வாறு நாம வந்து சொல்ல முடியும்? அங்கேயே அந்த பிலாசபி இடிக்குது இல்லையா. So he pointed out hundreds of faults in it இல்லையா. he defended to defend Shankaracharya. However சர்வமம் பட்டாச்சாரிய present unlimited opposition. அத விதண்டவாதத்தை வச்சதா சொல்றாரு ஆக்சுவலி. So பட்டாச்சாரிய presented various types of false arguments. அவர் என்ன உணர்ந்தார் இதுல ஃபால்ஸ் என்று சொல்றது எப்படின்னாக்கா தவறுதலான உணர்தல். கண்டிப்பா ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் நாம நம்முடைய அடுத்த நிலை உணர்தலுக்கு போவோம் இல்லையா. அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பரால வந்து அந்த கற்பனையால வரக்கூடிய யூகங்கள் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணி அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவரும் அததான், அந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாமே ஒண்ணுதான், ஆனா அதை புரிந்து அதனுடைய வியாக்கியானத்தை சொல்லக்கூடிய விதத்துலதான் தவறு.
try to defeat his opponent in many ways. சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ரிப்ளைக்கு எல்லாமே அவர் எவ்வளவோ வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அவருடைய உணர்தல் பிரகாரம் அவர் வந்து அதை வந்து டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து ரெஃப்யூட்டட். அவர் அதை ஏத்துக்கல. எவ்வாறு ஏத்துக்கல? பிளைண்டா கிடையாது, அதற்கான விளக்கத்தை கொடுத்து. சோ refuted all the arguments and established his own conviction. அவர் என்ன உணர்ந்திருக்காரோ அதை வந்து அப்படியே வந்து எடுத்துரைச்சார். இந்த இடத்துல விதண்டா indicates the debater, not touching the main point. விதண்டவாதம் என்பது என்னன்னாக்கா மெயின் பாயிண்ட்டுக்கே போக மாட்டாங்க. அவங்க என்ன புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அவங்க வந்து பேசுவாங்க. சிம்பிளி ட்ரைஸ் டு ரெஃப்யூட் த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து பிளைண்டா வந்து நிராகரிக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது தான் விதண்டவாதம். when one does not touch the direct meaning கண்டிப்பா எடுக்கணும் இல்லையா. இப்போ ஓங்காரம் என்ன சொல்றதுன்றது டைரக்டா சொல்லணும். அதுல என்ன நம்ம ஒளிச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அந்த சப்தம் என்ன அப்படிங்கிறது, அதனுடைய ரூபம் பகவானுடையது என்று பகவத்கீதையில சொல்ற பிறகு அதற்கு மேற்பட்டு இந்த இடத்துல நம்ம விளக்கறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா. we try to divert attention by misinterpretation, தவறுதலான ரெஃபரன்சஸ் இல்லையா. அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை வந்து வியாக்கியானம் சொல்லும் பொழுது தவறுதலா சொல்றது இல்லையா, அவருடைய உணர்தலை வச்சு சொல்றது. சாலா, அதுக்கு பேர் வந்து சாலா. அடுத்து நிக்ரஹா என்பதுதான் மிக முக்கியமானது இல்லையா. சாலா அண்ட் விதண்டவாதம் புடிச்ச முயலுக்கு 3 கால். மேலும் வந்து மெயினான அந்த அர்த்தத்தை வந்து விட்டுட்டு நம்ம வந்து அதாவது பாத்தீங்கன்னா சைட்ல வந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை வச்சு நம்ம வாதிக்கிறது, அது சலம். அடுத்து வந்து நிக்ரஹார என்பது கரெக்டா அதை வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க தவறாக உரைத்தாலும் இந்த மீனிங்க தான் குறிக்கிறதுன்றது வந்து அதோட உண்மையான வியாக்கியானத்தை சொல்றதுதான் வந்து நிக்ரஹா. இது 3மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க சைத்தன்ய மகாபிரபு நிக்ரஹா விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கார். ஆனா சர்வபௌம பட்டாச்சாரியா விதண்டவாதம் மற்றும் சலா இந்த 2 நிலைகள்ல இருக்கார். அவர் வேதங்கள்ல வந்து நல்ல ஸ்ட்ராங் தான், ஆனாலும் வந்து அவருடைய வாதங்கள் வந்து அதுக்கு அதாவது ரைட்டான ஒரு டைரக்ஷன்ல வரல. சைத்தன்ய மகாபிரபு இன்னும் மேலும் விளக்குகிறார். இதை வந்து நான் நாளைக்கு எடுக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்ல பெரிய இது நாளைக்கு இது மட்டுமே, இந்த டாபிக் மட்டுமே நம்ம பேசலாம். சம்பந்தம் அபிதயா அண்ட் பிரயோஜனம். ஏன்னா பகவத்கீதையிலையும் படிக்கிறோம், பாகவதத்திலயுமே வருது. ஓகே, நான் இன்னைக்கு இதோட நிறுத்துறேன். வாஞ்ச கல்பதாரூபிய கிருபா சிந்துபியே வச்ச பதிதனா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்துக்கு ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे.